வணக்கம். அருமையா வந்துருச்சு. ம், 2 கிராம்லயே செஞ்சிடலாம். வெறும் 2 கிராம்ல. ம். பாத்தீங்களா? சூப்பருங்க. 2 கிராம்ல. அடுத்தது ஆம்பியர் பத்தி ஆம்பியர் பண்ணணும்னா நம்ம இது வந்து செராமிக் களிமண் கலந்துருக்கறனால நாம வந்து ம். வீட்டு தேவையான மின்சாரத்தை கொண்டு வந்துடலாம் 2 கிராம்லயே. எத்தனை கிராமு? 2 கிராம். பாருங்க, இதான் 2 கிராம். சூப்பர், சூப்பர். 1.5 வோல்ட் வருதுங்க. அது என்னங்க ரெடி பண்ணிருக்கீங்க கீழ? ஒண்ணுமே இல்ல. அந்த பிளாஸ்டிக் டப்பா, சின்ன பிளாஸ்டிக் டப்பா. சூப்பர், சூப்பர், சூப்பர். அதுல வந்து கலவை எல்லாத்தையும் கொட்டிட்டீங்க. ஆமா, 2 சும்மா பாருங்க, இது சின்னதா சின்ன ஸ்பூன். இது பாருங்க, இது சின்ன ஸ்பூன். சரி. இது எடுத்து இது மீறுமா 2 கிராம் தான் பிடிக்குது. அது பெயிண்ட் டப்பா, ம். குழந்தைங்க விளையாடுற பெயிண்ட் டப்பா இருக்குல்ல, சின்னதா பெயிண்ட் டப்பா. ஆமா, ஆமா, ஆமா. வாட்டர் கலர் டப்பா, வாட்டர் கலர் டப்பா. என்னது? வாட்டர் பேலட். ஆமா. வாட்டர் கலர் டப்பா சின்னதா இருக்கும். டப்பா தெரியுது பாரு. புரியுது, புரியுதுங்க. அது குப்பையில கிடந்தது, அப்படியே எடுத்துட்டு வந்தேன் யோசிச்சுட்டு. அவுட்டர் லேயருங்க. அவுட்டர் லேயரு. பாரு, இங்க வச்சாச்சு பாரு, இந்த இடத்துல. இது பாரு, இந்த இடத்துல. அவுட்டர் லேயர் வந்து மேலேயே கொடுத்துட்டீங்க. சூப்பர், வெரி குட். இந்த பக்கம் கிராஃபைட், இந்த பக்கம் அலுமினியம். அருமையா இருந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.4 வருதுங்க. 1.4 வருது. சூப்பர், சூப்பர், சூப்பர். ஒண்ணுக்கே அப்ப 3 கூட்டினா 4.2. நாலு. ஆம்பியர் தான் இல்ல, வெறும் பட்டனாவும் போட்டுருச்சு. அந்த ஆம்பியருக்கு என்ன பண்றாங்கன்னா, இது செராமிக்ல இருக்கறனால மண்ணு தானே, பூரா மண்ணு ஆகையனால, ஆமா. அதனால சோடியம் ஹைட்ராக்சைடு கலக்கலான்னு இருக்கிறேன். சோடியம் ஹைட்ராக்சைடு பட்டை கலப்பு. ம். காஸ்டிக் சோடா. கலக்காம சூப்பரா. துணிக்கு ஆ. சலவைக்கு போடுற காஸ்டிக் சோடா, வேற ஒண்ணும் இல்ல. சரி, 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 சோப்பு இருக்குல்ல, சரி. சோப்பு போட்டாலும் வேலை செய்யும். சோப்புல தான் காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடா நீங்க வண்ணா வெளுக்கிற கடைக்கு போனா, கெமிக்கல் ஸ்டோருக்கு போனீங்கன்னா கிடைக்கும். ஆமா, 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 ஆமா. ஆமாங்க. ஆமா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் கிடைக்கும், சோடியம் ஹைட்ராக்சைடும் கிடைக்கும். கிலோவே 90 ரூபா தான். நமக்கு ஒரு 2 கிராம், 1 கிராம் வாட்டர் இருந்தா போதும். ஒரே 1 கிராம் தண்ணியில கலந்து ஒரு ஒரு அரை ம். டிரா. அது வந்து எப்படி, இது காயாம இருந்ததுன்னு ரொம்ப நல்லது. ஜெல் மாதிரியே இருக்கணும். அப்பாவ காஞ்சிச்சுன்னா 1 டிராப் தண்ணி விட்டா போதுமானது. 10 வருஷத்துக்கு எரியணும். சூப்பர், சூப்பர், சூப்பர். இலக்கே 10 வருஷம் தான். அதனால இப்ப வந்து அச்சீவ்மெண்ட் கொடுத்தாச்சு. அதாவது 1 கிராம்ல இருந்து எவனாச்சும் 1.5 வோல்ட் எடுக்க முடியுமா? ஒன்று எது வரைக்கும் கிடையாது. இது வரைக்குமே கிடையாது. இதுக்கே நோபல் பரிசு வெயிட் வாங்கலாம். போட்டு ஆ? வெயிட் போட்டே பாத்துட்டீங்க. வெயிட் போட்டே பாத்துட்டீங்க. ஏங்க, இது எவ்வளவுங்க வெயிட் வரும்? ஆ, என்ன வெயிட் வரும்? 2 கிராம் கூட வராது. ஆ? சரி, இதுதான் சரி. பயங்கர. அப்ப அங்க பாருங்க, இதுலயும் 1.5 வோல்ட் தான் வருது, இதையும் 1.5 வோல்ட் தான் வருது. அப்ப புத்திசாலி அதான் தரங்க. அதிசயம். அதான். சின்னதா சின்னதா ரெடி பண்ணி நிறைய சீரியலா கனெக்ட் பண்ணோம்னா பயங்கரமா வோல்டேஜ் வரும் அதைதான் பிச்சுக்கிட்டு. சொல்ல பாருங்க. 3 வச்சுட்டேன் இல்ல, நீங்க சிங்க் நாளைக்கே செய்யலாம். அப்ப அடுத்து என்ன பண்ணிருக்கேன் சரி. பாருங்க, இதுதான் பாருங்க. இதுதான் அந்த. எனக்கு அது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. இப்பதாங்க மெக்னீசியம் ஆக்சைடு வாங்கியிருக்கேன். வாங்குறதுக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். என்ன இண்டஸ்ட்ரியல் கிரேட் தானே போட்டுங்க. இண்டஸ்ட்ரியல் கிரேட் போட்டுங்க. இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் கிரேடு தான் வாங்கி ஆர்டர் போட்டாச்சு. காசு கொடுத்துட்டேன். எவ்வளவு இது? வண்டியில ஒரு தான் கிலோ? வந்துருக்காங்க. 1 கிலோ? 32 ரூபாய் என்னமோ போட்டிருந்துச்சு. வெரி குட். எனக்கு என்ன பண்றீங்கன்னா, நான் சொல்றதெல்லாம் ஆ, எழுதிக்கங்க. ஆ. சொல்லுங்க. மெக்னீசியம், இதே சேம் மெக்னீசியம் ஆக்சைடு, ஆ, ஃபெர்ரிக் ஆக்சைடு, எல்லாம் எல்லாம் இண்டஸ்ட்ரியல் கிரேடுன்னு போட்டுங்க. எதுவுமே எப்பவுமே இண்டஸ்ட்ரியல் கிரேடு தான். ஃபெர்ரிக் ஆக்சைடு, சரிங்க. சோடியம் ம். ஆக்சைடு, NaO3. ஆ, NaO3 தான் சோடியம் ஆக்சைடு. ஆ, அப்புறம் நிக்கல் NaO. ஆ, நிக்கல் ஆக்சைடு, ஆ, குரோமியம் ஆக்சைடு, ஆ, மேங்கனீஸ் ஆக்சைடு, ஆ, ஜிங்க் ஆக்சைடு, ஆ. அப்புறம் காப்பர் ஆக்சைடு. என்னங்க? காப்பர் ஆக்சைடு, காப்பர் ஆக்சைடு. ஓகே. அலுமினியம் ஆக்சைடு, அப்புறங்க. போரான் ஆக்சைடு, ஆ, அப்புறம் வந்து சிலிக்கான் டை ஆக்சைடு, அப்புறங்க. அப்புறம் கிராஃபைட் ஆக்சைடு. இது கிராஃபைட்ல ஆக்சைடு இருக்குது. கிராஃபைட்ல
ஆக்சைடு இருக்கு. ஆக்சைடு இருக்கு. ஆமா. ஆ, ஆ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொட்டாங்குச்சியினுடைய இது இருக்கான்னு கேட்டு பாரு. தொட்டாங்க ஷெல் ஆக்சைடு, அதாவது ஆ. லிக்னைன் ஆக்சைடு, லிக்னைன் எழுதிக்க, லிக்னைன். லிக்னைன். ஆ. ஆமா, அது தொட்டாங்குச்சியில இருந்து வருது. ரொம்ப ஹையஸ்ட் கார்பன் அது. அதுக்கு கிராஃபைன் கிராஃபைட் சூப்பர், மாதிரி சூப்பர். வேலை செய்யும். கரெக்ட் தாங்க. இல்ல கரெக்ட் தாங்க அது. ஆமா. அது வந்து ஆர்கானிக்குங்க. இத கலந்து நாம என்ன அப்புறம் சிலிக்கான் உள்ள கலந்துட்டோம்னா ஜெல்லு மாதிரி ஆயிருங்க. சிலிக்கான் இருக்கு இல்லையா, சிலிக்கான் ம். வாட்டர் ஜெல்லு மாதிரி. அப்ப தண்ணி அந்த ஜெல்லு மாதிரி இருந்ததுன்னா அது எப்பயுமே ம். காயாது. அப்ப அப்படியே காஞ்சாலுமே ஒரு 5 ml 6 ml மேல விட்டு, இதுல வந்து 2 கிராம் தான் இருக்குதுங்க. இது 1 ml இருந்தா போதும். காஞ்சதுன்னு வச்சுக்க 1 ml விட்டா பசங்க ஆயிக்கணும். ம். சாகவே கூடாது. என்னது, இந்த சிலிக்கான் உள்ள போட்டு அப்படியே இந்த குழு தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். தண்ணி இருந்துட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன, வாட்டர் மாய்ச்சர் உள்ள இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு வோல்ட் இன்க்ரீஸ் ஆகி வோல்ட் குறையவே கூடாது. கேத்தோடுக்கு என்னங்க போட்டிருக்கீங்க? அது 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 கிராஃபைட்டுமே அலுமினியம். இதுதான் கிராஃபைட் அலுமினியம். கிராஃபைட். கேத்தோடுக்கு வந்து கிராஃபைட். ஆமா, ஆனோடுக்கு வந்து அலுமினியம். அவ்வளவுதான். அதனாலதான் 1.4 வோல்ட் கிடைக்கும். மத்த எல்லாம் வச்சு சரி. பார்த்துட்டு, எல்லாம் வச்சு பார்த்துருங்க பாருங்க. வரிசையில எல்லாம் ஆ. வச்சிருக்கேன் பாருங்க. எல்லா கம்பியும் வச்சு பார்த்துருக்கேன். அலுமினி கம்பி, செம்பு கம்பி, அப்புறம் வந்து காரிய கம்பி, வெள்ளியே வச்சு பார்த்தேங்க. வெள்ளி ஆ, ஆ. ஒண்ணும் வேலை நடக்கல. வெளிய அந்த அளவுக்கு எஃபெக்டிவா வரலைங்களா? வெள்ளி வரல. கடைசியில பார்த்தா அலுமினியம் கட்டிங் வேஸ்ட், அலுமினியத்தை எடுத்து போட்ட உடனே டமார்னு 1.4 வோல்ட் வந்துருச்சு. 1. கரோஷன் ஆகுங்க. அதுதான் பிரச்சனை. நீங்க சொல்ற மாதிரி அந்த இதுல கரோஷன் ஆகும். அதான் ஒரு பிரச்சனை. செராமிக்ல வராது, செராமிக்ல வராது, ஆ. செராமிக்ல வராது. லித்தியம் போட்டாலும் ஒண்ணும் ஆகாது. செராமிக்ல லித்தியம் போட்டாலும் ஒண்ணும் ஆகாது. சரி, சரி, சரி. இப்ப நான் என்ன பண்ணேன்னா இதுல செய்ய போறேன். இங்க பாருங்க, இதுல செய்ய போறேன். டியூராசெல். டியூராசெல் வந்து மிஷின் ஓட்டியாச்சு, மோட்டார் ஓட்டியாச்சு. பாத்தீங்களா இல்லையா? இல்ல சார். இல்லைங்க. இனிமேல் தான் கேட்பாங்க. அது போட்டு நீங்க ஓட்டணும். வீடியோ போட்டு. ஆமாதா. அது இன்னர் அவுட்டர் வெளி கொண்டு வந்துட்டேன். இன்னர் அவுட்டர் வெளி கொண்டு வந்தேன். இங்க பாருங்க. இதுக்கும் ஆ. கிராஃபைட், பாசிட்டிவ் கிராஃபைட், நெகட்டிவ் கிராஃபைட் வச்சு 5 வோல்ட் மோட்டார் ஓடியாச்சு. அப்ப இந்த அவுட்டர் லேயர் வந்து எடுத்துருக்கீங்க அப்ப. இது டியூராசெல்லா இல்ல, எவரிடி இல்ல சாதா எவரிடே தான். மேல இது எவரிடே, இது பேனாசோனிக் மாதிரி இருக்குங்க. இது பரவாயில்ல. கொஞ்சம் நல்லா பவரா இருக்கு. சரி, பரவாயில்ல, நல்லா இருக்குது. கீழே வந்து ஒரு டேப் அடிச்சு விட்டுருங்க. அது தண்ணியில கரையாது. கரையாது. இருந்தாலும் நம்ம தண்ணியில நீங்க போடணும்னு சொன்னதுனால இதை கழட்டிட்டேன். ஆமா, கழட்டிட்டு அது போட்டு ஒண்ணும் ஆகாது. பார்க்கலாம்னு வச்சிருக்கேன். ஆமா, நீங்க மேல வந்து கிராஃபைட் குச்சி வச்சு விடுங்க. கிராஃபைட் குச்சி வச்சு விடுங்க. வச்சு விட்டு அடிச்சு விடுங்க. இது எவ்வளவு வோல்ட் வருதுன்னு பாருங்க. கையிலேயே பிடிச்சி செக் பண்ணுங்க. சரி. கையில பெருவலை இது அமுத்திட்டு. அப்படியே பாருங்கய்யா. அருமை அருமை. பெருவரில் வச்சுக்கங்க. பெருவரில் வச்சுக்கிட்டு பிளஸ் மைனஸ் நான் விட டேப்பே அடிக்கிறதுல மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் 1.3 வோல்ட் வரணும். என் பேர் ஒண்ணு இருக்கு. எவ்வளவு அது 1.3 வோல்ட்டா? மில்லி ஆம்ப் வந்து 40. ஆம்பியர் செக் பண்றீங்க. ஆம்பியர் 29 மில்லியா? 200 மில்லி ஆம்ப் இருக்குதுங்க. இங்க ஆம்பியர் காட்டுங்க. ஏங்கப்பா, ஆம்பியர் அந்த கீழே வைங்க. 10.7 வைங்க. 10.7 வச்சு அந்த சிகப்பு தூக்கி முதல் ஓட்டையில போடுங்க. 10.7 வச்சு சிகப்பு தூக்கி முதல் ஓட்டையில போடுங்க. இங்க கரெக்டா தான் இருக்கு. இங்க இப்ப ஆம்பியர் பண்ணுங்க. அதாவது 30 மில்லி ஆம்ப் தான் இருக்கு. இந்த பக்கம் வந்துருதுன்னா பரவாயில்ல. இந்த பக்கம் வந்துருதுன்னா 30. அது வேற. அது இந்த மெத்தட்ல வரவே வராது. நீங்க எல்லாம் முட்டாள்தனமா பேசக்கூடாது, புரியுதா? இந்த மெத்தட்ல நான் பண்ற மெத்தட்ல அது வராதான். அல்லது செராமிக் அதிகப்படுத்தணும். நீங்க கூட செராமிக் இருந்தா போய் பிடிங்க. செராமிக் லேப் எந்த ஊர்ல இருக்கீங்க? நீங்க திருச்சிக்கு போனா பிடிக்கலாம். எந்த ஊர் உங்களுக்கு? திருச்சி பக்கம் தானே? திருச்சி பக்கம் தாங்க, 65 கிலோமீட்டர். அப்புறம் என்ன, செராமிக் லேப் ஒண்ணு பிடிங்க. போய் நீங்க பிரைவேட் லேப்ல பிடிச்சி நீங்க ஒரு செராமிக் செய்யுங்க. இல்லட்டா நம்ம செய்யற மாதிரி கிராஃபைட்லயே செய்யலாம். கிராஃபைட் பிளேட்டு, அலுமினியம் பிளேட்டு, நடுவுல செராமிக். சரிங்க சரிங்க. அதாவது ஏரியா அகலமா இருக்கணும். ஏரியாவே இல்லாம எப்படி வரும்? ஏரியா அதிகமா இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். விளையாட்டுல போக போக தான் புரிஞ்சுக்குது. எவனுக்கும் புரியாதுங்க. இப்ப நான் புரிஞ்ச மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்குவீங்களா?
இங்க எவனாச்சும் 2 கிராம் நான் சேலஞ்ச் பண்றேன். நாசாவுக்கு, இஸ்ரோ, எம்ஐடி, அப்புறம் எம்ஐடி வச்சுக்கலாம், எம்ஐடி அமெரிக்கா, எம்ஐடி மேக்ஸ் பிளாங்க், ஜெர்மனி மேக்ஸ் பிளாங்க், இஸ்ரோ, எவனாச்சும் 2 கிராம்ல இருந்து 1.4 வோல்ட் எடுக்க சொல்லுங்களா பார்க்கலாம். எடுக்க முடியாது. தெரியாதுங்க, அவனுக்கு செராமிக்னு என்னன்னு தெரியாது அந்த முண்டங்களுக்கு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எங்கீங்க? சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எங்க தெரியுமா இருக்கு? இங்க காரைக்குடியில் இருக்குது. அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் சென்டர். இந்தியாவிலே ஆசியாவிலே பெருசுங்க. ஆசியாவிலே பெருசு. 1000 ஆக்குறாங்க விளையாட்டுல. உள்ள போய் பார்த்தேன், மிரண்டு போயிட்டான். இடம் தான் பெருசா இருக்குது, அங்க அறிவே அவனுக்கு கிடையாது. எவனும் கண்டுபிடிப்பாளரே கிடையாதுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பாருங்க 1.54, இப்ப ஒண்ணு இல்லைங்க, 1.4 வோல்ட் வந்துருச்சு. ரைட், கிட்டத்தட்ட பேட்டரி செல்லுக்கு வந்தாச்சு. இதுல என் பேர் மட்டும் ஒரு 100 மில்லியன் ஓடி இருந்ததுன்னா இன்னாரும் டாட்டான்னு நாட்டிருக்கு. எல்இடியா எரிய விட்டீங்களா இன்னைக்கு காலை? அது லைட்டா எரியுதுங்க. எல்இடி எரியுது. 3 மில்லி ஆம்ப்ல எப்படி எரியும்? குறைஞ்சது 20 மில்லி ஆம்ப் இருக்கணும் குறைஞ்சது. அதுவே பெரிய விஷயம் தாங்கயா. ஆமா, அதுவே பெரிய விஷயம் தான். ஆமா, 1.4 வோல்ட் எடுத்து அதை கனெக்ஷன் பண்ணி, எனக்கு அப்பவே சொல்லிட்டேன், என்னடா 3 மில்லி ஆம்ப் தான் வருது, மானம் கெட்டதா இருக்குது அப்படின்ட்டு. ஆனா பாதி கிணறு தாண்டியாச்சு, அது தெரிஞ்சு போச்சு. என்னது, அப்புறம் தூக்கி கூகுள்ல போட்ட, என்னடா செராமிக்ல வந்து கெமிக்கல் சேர்த்துனா ஏனோடு கேத்தடு கரையாது அப்படின்னா, கரையாது அப்படின்ட்டாங்க. நீங்க டைரக்டா வெறும் தண்ணியில கலந்தாத்தான் அந்த ஏனோட கேட்டு கரைஞ்சு போக. ரெண்டாவது வந்து கிராஃபைட் 1000 வருஷம் போனாலும் ஆசிட்ல போட்டாலும் ஒண்ணாகாது, எதுல போட்டாலும் ஒண்ணாகும். அது வேற, அது வைரம், ஒண்ணுமே பண்ண முடியாது. வைரத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. கிராஃபைட் ஒண்ணும் பண்ணாது. ஆமா, அது வைரங்க, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது கிராஃபைட், அது வந்து இயற்கையா வந்தது இல்லையா. இதெல்லாம் வந்து அலுமினியம் எல்லாம் வீக் மெட்டல், ஆசிட் மேல காணா போயிடும். ஆனால் செராமிக்ல போட்டோம்னா, செராமிக் தடை செஞ்சு இன்சுலேட்டரா மாறிடுது. செராமிக்ல போட்டி, செராமிக்ல இவ்வளவு வேலை செய்யுது பாருங்களேன். இன்சுலேட்டர் மாதிரி தான் வேலை செய்யும். இன்சுலேட்டர்னா எல்லாமே தடை செய்யும். அதுல பூந்து அடிக்குது பாருங்க 1.4 வோல்ட். இது என்ன சாதாரண வேலையா? விளையாட்டா செஞ்சது என்னது? எனக்காக செஞ்சீங்க மோட்டர் ஓடணும்னு. உங்களுக்காக உண்மையாலுமேதான். இப்ப சக்சஸ் பண்ணியாச்சு. இதுக்கே நோபல் பிரைஸ் வாங்கலாம். அதாவது 2 கிராம் செஞ்சு பாருங்க, ஆச்சரியம். அப்ப எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அடாடாடாடா, அப்புறம் பழைய கணக்குல எடுத்துட்டான். அட 1 ml இருந்து நம்ம வந்து 1 வோல்ட் எடுத்துருக்கிறோம். அதே பேஸ்ட் 1 கிராம்ல போடுறான்னு பார்த்தா அதே சேம். எனக்கு தெரியும், கட்டாயம் ஒரு நிமிஷம் கட்டாயம் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு போச்சு. 100 கிராம் ஒரே 1.4 வோல்ட் தான், 1 கிராமும் 1.4 வோல்ட் தான். என்னது, எவ்வளவு பெருசா இருந்தாலும் இது பண்ண வேண்டியது, சின்னதாவே போட்டு நிறைய கனெக்ஷன் பண்ணி 100 கிராம் தயாரிச்சு 100 டப்பால ஒவ்வொரு கிராம் போட்டு 100 வோல்ட். 100 வோல்ட்டா? 140 வோல்ட் வந்துரு. 140 வோல்ட் என்ன விளையாட்டா? 140 வோல்ட் எங்க இருக்குது? சாத்தியமே இல்ல. பயங்கரமான கண்டுபிடிப்பு. ஆனா வோல்ட் இவ்வளவு வோல்ட் வருது. நான் என்ன நினைச்சுக்கிறீங்க, எனக்கு என்னடி கற்பனை 2 வோல்ட் வரும்னு நினைச்சேன். ஆனா கிட்டத்தட்ட 1.5 வோல்ட் வந்துரு. இந்த வோல்டேஜ் வந்து நமக்கு ரெகுலரா இருக்கானோ செக் பண்ணணும். நம்ம அப்படியே செக் பண்ணிட்டு அதுக்கு தான் டிராப் தண்ணி விட்டா போகுது. அப்பப்ப 10 நாளைக்கு வரைக்கும் ஒரு டிராப் விட்டுக்க வேண்டியதுதான். தண்ணி விட்டாலே ஓகே ஆயிடுது. ஆமா, அதுக்கு தான் வச்சிருக்கு பாரு, சின்ன இங்க் பிளேயர் வச்சிருக்கு பாரு. இங்க் பிளேயர்ல ஒரு டிராப் விட்டுறணும். எல்லாம் குட்டியோண்டா இருக்கணும். என்னது, ஆமா. இப்ப 2 நாளா நேத்து சாயங்காலம் 4 மணிக்கு செஞ்சது இல்லையா? இப்ப மணி பெண்ணாச்சு, மணி 9 ஆச்சு. அப்ப நான் என்ன பண்ண தெரியுமா, இது ஜெல் மாதிரி மாறிடுது. அப்ப இது ரொம்ப வசதியா போச்சு. என்னது, இது செராமிக் ஜெல்லு. இது ஒரு உலகத்துல எவனுமே இல்ல. செராமிக் ஜெல்லு உலகத்துல கிடையாது. செராமிக் ஜெல்லு வெறும் ஜெல் இருக்குதே தவிர செராமிக் ஜெல்லு கிடையாது. இந்த செராமிக்ல நல்லா கெட்டி ஆகணும்னு சொன்னீங்க இல்லையா முதல்ல? அப்படித்தான் நினைச்சேன். ஏங்க இதுதான் வாழ்க்கையில முதல் முறையே செராமிக். அது எப்படி, எந்த செராமிக்? நான் என்னுடைய நோக்கம் வந்து 1600 டிகிரில சுட வேணும். அது நீங்க நினைச்சது கல்லு மாதிரி ஆகணும்னு நினைச்சீங்க. ஜெல்லுல வேலை செய்யுது. ஜெல்லுல வேலை செய்யுது. இப்ப அதை யோசிச்சேன், நான் பேசாம ஜெல் மாதிரி இருக்கா என்ன. அப்ப ரெண்டாவது ஓபன் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஓபன் பண்ணி ஒரு டிராப் தண்ணி விட்டுறோம். என்னது, ஒரு டிராப் தண்ணி. ஏன்னா எல்லாமே மெட்டல் ஆக்சைடு சுட்டாச்சு. இன்னைக்கு சாவருக்கு வழியே இல்லை, எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. நீங்க வாங்குற மெட்டல் ஆக்சைடு போகலாம். நீங்க வாங்க எழுதி இருக்கீங்க பாருங்க, இதெல்லாம் 1600 டிகிரி ஹீட் பண்ணி வர்றது. விளையாட்டு இல்ல, அது பிசிக்கலே கிடையாது. முழுக்க அது கெமிக்கல். அது பிசிக்கல் கிடையாது. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கொண்டு போட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை கையில கொடுக்குறாங்க. ஆனால்
அது நானோ ஆக்சைடா மாறுறப்போ அந்த அம்மா செய்யாத வேலை குட்டி பயங்கரமா செய்யும். அம்மாவுக்கு சீன் தெரியாது, குட்டிக்கு தான் பயங்கர வேலை செய்யும். அந்த மாதிரி இதை நானோ நீங்க வாங்குறது போற நானோ மெட்டல் ஆக்சைடு அது வந்து என்ன செய்யணும் எவனுக்குமே தெரியாது, என்ன செய்யணும் தெரியாது. அதனாலதான் நானோ டெக்னாலஜி புதுட்டாங்க எல்லாருமே. இப்ப நம்ம நானோல கையில எடுத்துரு, இப்ப நீங்க எடுத்தது போற நானோ சாதாரண விஷயம் இல்ல. இது என்ன செய்யணும் யாருக்கும் தெரியாது, என்ன செய்யணும். யாருக்கும் தெரியாது. இப்ப நான் நானோ கலந்துட்டேன் பாருங்க. நான் மெக்னீசியம் ஆக்சைடு நானோ, ஃபெரிக் ஆக்சைடு நானோ, சோடியம் அந்த மெக்னீசியம் ஆக்சைடு பாத்தீங்கன்னா வெள்ள விடேர்னு பஞ்சு மாதிரி இருக்குதுங்க. அது பியூர் மெடிசின், அது பியூர் மெடிசின். மெடிசன் ஆமாங்கய்யா, ஃபுல்லா மெடிசன். அந்த இதுல பாக்கும்போதே ஃபுல்லா மெடிசனுக்கு தான் சப்ளை பண்றாங்க அது. ஆமா, வயிற்று வலி வந்துச்சு, வயிற்றால போக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணும் இல்ல, கடையில போய் ஜிப்சம் சால்ட் வாங்கி அந்த காலத்துல நான் சாப்பிட்டு இருக்கிறேன். எதை கண்டதெல்லாம் தின்றுவோம், வயிற்றால போகும். அப்ப என்ன பண்ணுவோம்னா 10 கிராம் கலக்கி சர்க்கரை போட்டு வாயில குடிக்கும், உப்பு ஒரு மாதிரியா இருக்கும். அது கடல்ல இருந்து வர்றத மெக்னீசியம், அதை பியூர் பண்ணி அது அது வந்து ஜிப்சம் சால்ட். அதேதான் ஹீட்ல 1000 டிகிரி சூட் அடிக்கிறப்போ அது மெக்னீசியம் ஆக்சைடா, அதைத்தான் ஆக்சைடா மாறுறப்ப நானோவா மாறிடும். அதைத்தான் வந்து சிஎஸ்ஆர்ல சீட் இது என்பிஎல் விஞ்ஞானி டாக்டர் ஜோதிஷ் அந்த அம்மா தான் பண்ணாங்க. மெக்னீசியத்தையும் ஃபெரைட்டி வச்சு, மெக்னீசியம் ஃபெரைட்டி லித்தியம் கூட வேண்டாம், மெக்னீசியம் ஃபெரைட்டி வச்சு 1000 அவங்க லேப்ல செஞ்சுட்டாங்க, சக்சஸ் ஆயிடுச்சு. அதைத்தான் நான் அப்படியே என்ன பண்றேன் தெரியுமா, நான் என்ன பண்ணேன் போடு வகையில் எல்லா மெட்டனாக்சைடும் நோப்போம், எது எது மலிவா இருக்குன்னு பார்த்தேன். எல்லாம் மலிவு தான். எத்தனை கிராம் அது, நீ எத்தனை கிராம் போட்டு, 100 கிராமா 1 கிலோவா எதுங்க சாம்பிள் மெக்னீசியம் ஆக்சைடு போட்டுருக்கீங்க இல்லையா, மெக்னீசியம் ஆக்சைடு எத்தனை ஆர்டர் போட்டிருக்கிறது வந்து 2 கிலோ போட்டிருக்கேன். 1 கிலோ எவ்வளவு? 1 கிலோ 35 ரூபா. வெரி குட் வெரி குட். மெக்னீசியம் ஆக்சைடு தானே போட்டிருக்கீங்க? ஆமா, எம்ஜிஓ. எம்ஜிஓ ரைட் ரைட். பாருங்க அப்ப எவ்வளவு மலிவா இருக்குது பாருங்க, எவ்வளவு மலிவா இருக்குது பாருங்க, அப்படியே நினைச்சு கூட பார்க்கல. சரி, இது எல்லாத்துலயும் நீங்க என்ன பண்ண, அதுவே பியூர் வந்து 325 ரூபா. அது நமக்கு தேவையில்லை, அது நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து அது பியூர் 300, அது நமக்கு தேவையில்லை. இது இண்டஸ்ட்ரி கிரேட் தானே, நம்ம கலந்து பாக்குறது. ஆனா வேஸ்ட் ஆனா ஆயிட்டு போகுது, வருது. அது 2 கிலோ. ஹெவின்னு ஒண்ணு இருக்குங்க, லைட்னு ஒண்ணு இருக்கு. சரி, ஹெவி தான் நம்ம ஆர்டர் போட்டது 32 ரூபா. சரி, லைட்டுங்கிறது லைட்டுங்கிறது வந்து 325 ரூபா. அதுல வந்து 97% வந்து எம்ஜிஓ வரும். சரி, இதுல வந்து 92% இருக்கு. போதுங்க, பாத்தீங்க நான் சொல்றது இவ்வளவுதான் வித்தியாசம் இருக்குங்க, இவ்வளவுதான் இருக்கும். நீங்க லேப் கிரேடு அந்த மெடிக்கல் கிரேடு போட்டீங்கன்னா 99% வரும். அது வித்தியாசம் இல்லை. நம்ம என்ன பண்ண போறாது, நமக்கு வந்து பேட்டரி அதுவே போதுங்க. 92% பத்தாதா? போதும். என்னது போதும். அதைத்தான் சொல்றேன். நான் விவரம் தெரியாம விலை வருது, அது ஆரம்பத்துல பண்றேன் அவசரத்துல. நான் மெடிக்கல் கிரேடு போட்டுட்டேன். அது என்னடா 100 கிராம் 450 ரூபாய், பயந்து போயிட்டேன் நான். கடையில 80 ரூபாய்க்கு இருக்குது மெட்டல் ஆக்சைடு. அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்புறம் விவரமா பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது. அதே தான் பியூர் பண்றேன். என்னத்த பியூர் பண்றேன், எல்லாமே 92% வந்துருது. அப்புறம் அது 94, 99, 98, 99 மேல தாண்டாதுங்க. அதுக்கு மேல பியூர் பண்ணவே முடியாது. உலகத்துல எதையுமே பியூர் பண்ண முடியாது, எல்லாம் 99 தான். உலகத்துல 100 விழுக்காடுங்கிறது எதுவுமே இல்ல. 100 விழுக்காடுங்கிறது இல்ல, உடனே ஆக்சிடேஷன் ஆயிடும். அது பிடிங்க. 100 விழுக்காடு என்பது உலகத்துல எதுவுமே கிடையாது. எல்லாமே இயற்கையில ஒரு அந்த வீக்னஸ் வச்சிருக்குது. எல்லா இயற்கை வந்து எல்லாத்துக்கும் வீக்னஸ் வச்சிருக்குது, எல்லாத்துலயும் நமக்கு வீக்னஸ் இருக்கிறது ஜெயிக்கிறோம். ஆமாங்க. இப்ப நம்மளோட வீக்னஸ் என்ன, எப்படியாவது ஆம்பியர் அதிகப்படுத்தணும். என்னது ஆம்பியர் அதிகப்படுத்தணும். உங்கனால இப்ப நான் செய்ய கண்டுபிடிப்பேன், உங்கனால இப்ப நான் அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு போயிட்டேன் நான். எனக்கு இல்லைங்க, இந்த உலகத்துக்காக செய்யுங்க. ஆமா, இப்ப உலகம் இப்ப நீங்க ஆர்வமா இருந்த நீங்க மட்டும் தூண்டி உடலினால இதை செய்ய போறது இல்ல. கண்டிப்பா. ஆனா எங்கிட்ட நான் இப்ப சொல்ற பொருள் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. இப்ப நான் செஞ்சுட்டேன் ஆல்ரெடி. இந்த பொருள் இருந்தங்காட்டி இப்ப காமிச்சிட்டேன். இனி நீங்க செய்யறது ரொம்ப ஈஸி. இனி வந்து அட்வான்ஸா போலாம். என்னது அட்வான்ஸ்டா போகணும். ஆமா, அதை வச்சு வேற என்ன பண்ணலாம், ஆம்பியர் எப்படி ரெடி பண்ணணும், அதுதான் சீப்பா இருக்கணும். ஆம்பியர் வந்து நம்ம பேட்டரி மாதிரி சீப்பா இருக்கு. எப்படி வந்து ஜெல் பேட்டரி பாத்தீங்கன்னா 12 வோல்ட் இருக்கு, 20 ஆம்பியர் இருக்கும். 12 வோல்ட் போட்டு 20 ஆம்பியர், டேகா 240 வாட்ஸ் வருங்க. ஆனா பேட்டரி எத்தனை சோடு இருக்கு தெரியுமா, அது 8 கிலோ இருக்குதுங்க. அது எதுக்கு 8 கிலோ? வெயிட் கம்மி பண்ணும்.
என்றதை பாத்தீங்கன்னா என்கிட்ட 2 கிராம்ல 1.5 வோல்ட் வந்துருச்சு இல்ல. ஆமா ஆமா நீ எந்த மூல 10 கிராம்ல 14 வோல்ட், 10 கிராம்ல ஆமா 14 வோல்ட் நீ என்னதான் பண்ணாலும் 12 வோல்ட்டுக்கு மேல கொடுக்க முடியாது. சரி, டிசில பத்தி என்ன பண்ணாலும் 12 வோல்ட்டுக்கு மேல கிடையாது, 12 வோல்ட்டுக்கு மேல கிடையாது. கிடையாது. அந்த ஆம்பேர் ரெடிமேட் கன்வெர்ட் கேட்டீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியா அதிகப்படுத்தி அந்த உள்ள இருக்கிற லெட் வந்து அதிகப்படுத்தணும், லெட் பரப்பளவு அதிகப்படுத்தணும், பரப்பளவை அதிகப்படுத்தணும். ஆம்பேர் அதிகமாக பாத்தீங்கன்னா இந்த உள்ள இருக்கிற லெட் வந்து காரியம் வந்து பெருசா போயிட்டே இருக்கும், காரியம் பெருசாயிடும். அதுதான் டெக்னாலஜி தவிர மற்றபடிக்கு நீங்க ஆம்பேர் வோல்ட் ரெண்டு ஒண்ணுதான். அப்ப அந்த அந்த டெக்னாலஜி புரிஞ்சுக்க டிசிங்கிறது தனி. அதனால கரண்ட் உற்பத்தி ஆகும் பொழுது ஆம்பியர் நாம எப்படி தெரியுமா, கரண்ட் உற்பத்தி ஆகும் பொழுது வோல்ட்டும் உற்பத்தி ஆகணும், நம்மளது வந்து ஆம்பியர் உற்பத்தி ஆகணும். அதுதான் நமக்கு பிரச்சனையே. அவனது வோல்ட் ஆமா அவனது அப்படி இல்ல, வோல்ட் மட்டும் உள்ளவனா சில டெக்னிக்கலை பயன்படுத்தி ஆம்பியர் அதிகப்படுத்திடுவானுங்க. அந்த வோல்ட் மாத்தவே முடியாது. நம்மள அப்படி இல்ல, வோல்ட் இம்ப்ரூவ் பண்ணிட்டே போலாம். வோல்ட் என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்ப நம்மளுக்கு பாரு கனெக்ட் பண்ணா இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கலாம். சீரியலை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், சீரியலாவும் போட்டுக்கலாம், பேரலாவும் போட்டுக்கலாம். ஆம்பியர் மட்டும் நம்ம ஒவ்வொரு டப்பாவில 100 மில்லி ஆம்பியர் வந்தா போதுங்க. ஒரு டப்பாவுக்கு 1.4 வோல்ட் 100 மில்லி ஆம்பியர் வந்தா போதுமா? கண்டிப்பாங்க, அதுக்கு ரெடி பண்ணுவீங்க. சரி, முயற்சி பண்ணுங்க, அப்புறம் நம்ம பாக்குற ஆர்டர் போட்டு விடுங்க, நான் வரட்டு. நன்றி. இந்த கிராஃபைட் பென்சில் இருந்துன்னா 5 mm இருந்தா போட்டு விட சொல்லுங்க, 5 mm. சரிங்க. ஆமா, அப்புறம் வந்து ஏதாவது வந்து பாக்கலாம். அது இந்த படக்குன்னு ஒடிஞ்சு போகுது, அதைத்தான் வச்சிருக்கேன், நீங்க அனுப்பிச்சிருங்க, அதைத்தான் வச்சிருக்கிறேன். ஆமாங்க, அது உடஞ்சு போகுதுங்க, படக்குன்னு உடஞ்சு போகுது. ஆமா, கொஞ்சம் கனமா இருக்கும். ரெண்டாவது வந்துங்க, அவன் எவரடிக்காரன் தயாரிக்கும் போது அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஏதாவது மெட்டல் கலந்துருப்பான். அந்த ஸ்ட்ரென்தன் கெட்டியா இருக்குது பாருங்க, அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணிருப்பான். புரியுதுங்களா? யூஸ் பண்ணிருப்பான். இது வந்து சாஃப்ட். இப்ப நாம வந்து இது வரையறது சாஃப்ட்னஸ், புரியுதுங்களா? சாஃப்டா இருக்கறனால அது ஏதாவது எழுதுறதுக்காகவே ஏதாவது ஒரு பவுடர் மாதிரி நெகுனு கலந்துருப்பான். இருந்துட்டு போ, நம்ம செக் பண்றதுக்கு தானே. ஆமா நாம போய் காஸ்ட்லியா வாங்கிட்டு இருக்க முடியாதுங்க, காஸ்ட்லியா வாங்க முடியாது, நம்ம பண்றதே சீப்பு தான். அப்புறம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் பேட்டரி ஜப்பான்கார டைப் பண்ணிக்கிட்டு வாடா டே ஜப்பான்கார ஜெர்மன் வாடா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அவனுங்களை போட ஒரு 1000 கோடி ப்ராஜெக்ட் 1000 கோடி கொடுக்குறியா, இல்ல நீ வச்சுக்கிறியா செய்யறியா, இல்ல சக்சஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, பேப்பர் வெளியே விட்டோம்னா டாடா இன்ஸ்டியூட்ல வந்துருவான். டாடா இன்ஸ்டியூட், பேனாசோனிக், மயூர் மட்டும் எல்லாம் 1 கிராம்ல 1.5 வோல்ட்டுமே. இப்ப நீ அதுல பாத்தீங்கன்னா எவரடி பாத்தீங்கன்னா நிச்சயம் எவரடி எடை போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 15 கிராமுக்கு மேல வருங்க, 20 கிராம் வரும். எவ்வளவு வருதுங்க? வெயிட் அதிகமா இருக்கு. கையில தூக்கி பார்த்தாவே தெரியும், கையில தூக்கி பாரு, கிட்டத்தட்ட 20 கிராம் வரும். கண்டிப்பா நாளைக்கு எடை போட்டு பாருங்க, அந்த மொத்தமா எடை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சரியா? சரிங்க. அந்த சின்ன தராசு ஒண்ணு வாங்கணும், பாக்க. நம்ம சின்ன தராசு, எலக்ட்ரானிக் தராசு இருந்தா ஒண்ணு போட்டு விடுங்க. சரிங்க. சின்னதா இருக்கும், அப்ப 100 கிராம் 200 கிராம் எடை போடுறது. சரிங்க. ஆமா, போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் நான் பேசுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.